வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூஎஸ்பி பூட்டபிள் டிஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. அதை க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய பிசியில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பக்கத்தில் உபிண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நான் லோட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா உபிண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ என்னாகுன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பூட்டிங் ஸ்க்ரீன் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் எதில் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலெக்ஷன் வரும். இப்போ 0 வந்து உபிண்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. இது எப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ங்க. ஸோ இதில் வந்து 0, 1, 2, 3, 4 4வது பொசிஷனில் விண்டோஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னாகும், 1ல் போய் லாகின் 1 ஆட்டோமேட்டிக்காக அதாவே சூஸ் ஆகி உபிண்டுவில் போய் லாகின் ஆகிரும். உபிண்டு லாகின் ஸ்க்ரீன் தான் வரும். உங்களுக்கு விண்டோஸ் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உபிண்டுவில் லாகின் பண்ணி அங்கே போயிட்டு ஒரு கான்ஃபிக் ஃபைலை போய் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும். அந்த கான்ஃபிக் ஃபைல் பாயிண்ட் டு நம்பர் 4. ஸோ நம்பர் 4 எப்படி சொல்கிறோன்னா இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4 போட்டிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து பிசியை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 செலக்ட் ஆகி உங்களுக்கு என்னென்னா விண்டோஸ் லாகின் ஸ்க்ரீன் வருங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி சேஞ்ச் த பூட்டிங் ஆர்டர், டிஃபால்ட் பூட்டிங் ஆர்டர் சீக்வென்ஸ் when it is operating in dual operating system. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உபுண்டுவை சூஸ் பண்ணி லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம லாகின் பண்ணி இப்போ வந்துட்டோங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா டிஃபால்ட்டாக அதுவாக உபிண்டுவை சூஸ் ஆகி லைனக்ஸ் ஸ்க்ரீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லாகின் பண்ணி நான் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்துட்டேன். அது எப்படி விண்டோஸாக டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து டாகிள் பண்ணுறது, வைஸ் வெர்ஸா விண்டோஸ்லேருந்து ஒபிண்டுலேருந்து விண்டோஸ் எப்படி டாகிள் பண்ணுறது, அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. கிரப் கான்ஃபிகை வந்து டைரெக்டாக நீங்கள் போய் எடிட் பண்ணி அந்த கான்ஃபிக் ஃபைலை எடிட் பண்ணி அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகி அந்த லாகின் ஸ்க்ரீன் வரும். இல்லாட்டியும் கிரப் கஸ்டமைசர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அது யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர், அதை டவுன்லோட் பண்ணி அது வழியாக நீங்கள் அதை மூவ் பண்ணி உங்கள் பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபியூ செட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து நம்ம ரன் பண்ணணும் டெர்மினல் வழியாக. அதை ரன் பண்ணால் நமக்கு அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதுதான் அந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு etc டிஃபால்ட் கிரப், இதுதான் கான்ஃபிக் ஃபைல். இந்த கான்ஃபிக் ஃபைலில் போயிட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலை எடிட் பண்ணிங்கன்னா இது வந்து 0ல் இருக்குது. 0 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உபிண்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0, விண்டோஸ் வந்து 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 4ன்னு மாற்றுங்க. சரிங்களா? அடுத்து கிரப் டைம் அவுட். இது எதுக்குன்னா அந்த சேஞ்சஸ் வந்து டாகிள் பண்ணி அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணுங்களா, அந்த டயத்தை, அதுக்கு தான் அந்த டைம் அவுட். இது 0ன்னா இமீடியட்டாக அது ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அது என்ன நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது செலக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். சப்போஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் வெயிட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த லாகின் ஸ்க்ரீன் வரும். அதுக்கு தான் அந்த டைம் அவுட். இதை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வெளியே வந்துடுறோம். ஓகேங்களா? வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறோம். இந்த அப்டேட் கமெண்ட்டை ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ அப்டேட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை வந்து இப்போ நம்ம வந்து அந்த சீக்வன்ஸை வந்து 4க்கு மாற்றிட்டோங்க, அதாவது விண்டோஸ்க்கு மாற்றிட்டோம். இதை இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுறது, அதாவது கிரப் யூஐ வழியாக எப்படி பண்ணுறது, அதுதான் வந்து செகண்ட் ஆப்ஷன். இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கிரப் கஸ்டமைசர் யூஐயோட ரெபாசிட்டரி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த கமெண்ட். என்டர், ப்ரெஸ் என்டர். ஓகே, இந்த கமெண்ட் ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் sudo apt update, இது வந்து நம்ம சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறோம்.
ஏன்னா ரெஜிஸ்டர் ஆட் பண்ணியிருக்கோங்கல்ல, ரெபாசிட்டரி ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் the last command to install the customizer, grep customizer. ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போயிட்டு இங்கே grep customizer நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கு அந்த UI டூல். இதுக்கு நம்மளோட பாஸ்வேர்டு வேணும். பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு வேணும். இப்போ வந்து நம்மளோட விண்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 1 2 3 4 4th பொசிஷனில் இருக்குது. இந்த 4th பொசிஷன் நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே கான்ஃபிக் ஃபைலில் சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம வந்து கான்ஃபிக் ஃபைலில் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம்னா அது அங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டிஃபால்ட்டாக அது 0ல் இருந்துச்சு. அப்போ இந்த விண்டோஸ் வந்து நம்ம 0 கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து அந்த டாக்லிங் டைம் நான் அங்கே வந்து 3 minutes 3 seconds சூஸ் பண்ணியிருந்தேன், சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இங்கே 3 செட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நம்ம இது வழியாக இப்போ சேஞ்ச் பண்ணுற போகிறதில்ல. இதர் வந்து UI வழியாக சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி கான்ஃபிக் ஃபைல் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.